அவளோட இருக்கிறார். 71 ஆரம்பிச்சார் இந்த காட்பாடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர். அன்னைக்கு ஆரம்பிச்ச திட்டங்கள் தமிழ்நாட்டிலேயே 234 தொகுதியிலும் இல்லாத அளவுக்கு முதலமைச்சர் தொகுதியிலோட செஞ்சிருக்க மாட்டார். இந்த தொகுதியில எது இல்லைன்ற அளவுக்கு எடுத்துட்டு வந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர்ன்றதுதான் சட்டமன்றம். அதுக்குதான் ஒரு 4 நாளைக்கு முன்னோட பேப்பர்ல பார்த்தேன் ஒரு அறிக்கை. எனக்கு தொகுதி கோவில்னு சொல்றாங்க. எப்பவுமே ஒண்ணு விடாமல் காட்பாடி தொகுதிக்கு நமது அமைச்சர் அவர்கள் எந்த துறை எடுத்துக்கினால ஒன்னே ஒண்ணு மிஸ் ஆந்து எல்லாரும் பேசுறாங்க. அந்த மெடிக்கல் காலேஜ் ஒண்ணுதான். அந்த அளவுக்கு இந்த தொகுதி பற்றி அவர் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை இருந்தாலும் இன்னைக்கும் அந்த 13 தொகுதிக்கும் அவர் தான் அமைச்சர். அதில் எந்தவித சந்தேகம் கிடையாது. ஆனா நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் சொன்ன வார்த்தைகள், இது திமுக ஆட்சி அல்ல. நேரா போனோம். அவர்கிட்ட கேட்டோம், என்னன்னா நீங்க ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த எம்எல்ஏ, அவர் எப்படின்னா அவரு தொகுதிக்கு மட்டும்தான் பார்ப்பாரு. அவர் 5 தொகுதிக்கு மாவட்ட செயலாளர். குடியாத்து சும்மா கேட்ட அந்தமா கேட்டது எனக்கு தெரியும். அதனால கலைஞர் என்ன நினைக்கிறாரோ அது நீங்க செய்யணும்னு அன்போடு கேட்க. இப்போ ஒரு சின்ன சமாச்சாரம். நம்ம அமைச்சர் மேம்பாடு திட்டம், குடிநீர், இந்த முனிசிபாலிட்டிகள்லாம் 24 hours தண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கு மேல இதெல்லாம் பண்ண சோழிங்கிறது புதுசா ஒரு கார்பரேட், அது முனிசிபாலிட்டி ஆகினாங்க எங்க மாவட்டத்தில் 6வது முனிசிபாலிட்டி. அங்க இந்த குடிநீர் திட்டத்தை அறிவிச்சுட்டாங்க. எல்லாம் வேலை செஞ்சுட்டாங்க. எங்கடா எடுக்கணும்னா பொண்ணு ஆத்துல தான் எடுக்கணும். எங்க அது எந்த தொகுதி? காட்பாடி. நான் அதிகாரி கிட்ட போனது சார் கேட்டேன் ஒரு வாரத்துக்கு முன்னே. எனக்கு விஷயம் தெரியாது. ஐயோ சார், அமைச்சருக்காக நாங்க செய்ய முடியாது சார். இப்போ காலையில வீட்டு அவர்கிட்ட அதெல்லாம் முடியாது, எனக்கு தண்ணீர் ஆச்சு, என்ன போச்சு, நான் என்ன பண்றது? இல்ல எப்படி அந்த தொகுதி பத்தி எவ்வளவு அக்கறையோட அந்த மக்களுக்காக ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர், மூத்தவர் எப்படி கவலைப்படுறாருன்றது தெரிஞ்சுக்கணும். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நல்லா பேசி வந்து கார் இறங்குற கொஞ்சம் இறங்கி வந்துக்கிறாரு. இப்போ சரியாயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம முதலமைச்சர் நல்ல திட்டங்கள், கலைஞரும் அண்ணாவும் என்ன நினைச்சாங்களோ அது செயல்படுத்துற ஒரே மகத்தான தலைவர். இந்த துறையில் எந்த துறையில் கல்வி மட்டும் இல்லை, எந்த துறை எடுத்தினாலும் நம்ம மிஞ்சத்துக்கே ஆள் இல்லை. அந்த அளவுக்கு மக்களோட முதல்வர். அது பாருங்க எவ்வளவு மகத்தான